Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி இருந்திருக்கிறார். சார், நேரடியாக திமுகவுக்கு சவால் விட்டிருக்கிறார். நீங்க கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச உங்களுக்கே அப்படின்னா நான் உழைச்சு மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார். சார், இப்போ விஜயனுடைய இந்த பிரச்சாரத்துல, நாகப்பட்டினம் பிரச்சாரத்துல கொள்ளையடித்து வச்சிருக்கிற கொள்கையை காட்டி குடும்பத்திற்காக கொள்ளையடிச்ச உங்களுக்கே அப்படின்னா நான் உழைத்து சம்பாதித்திருக்கிறேன் என்று முதலமைச்சரை நேரடியாக விரல் நீட்டி குற்றம் சாட்டுகிறார். திமுகவுக்கும் எங்களுக்கு தான் 2024 நேரடி போட்டி அப்படின்னு சொல்றார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஆட்சி மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற சூழல்ல விஜய் எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு மீண்டும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அவர் முதலமைச்சர் குடும்பத்தையும் முதலமைச்சரை நோக்கி வைத்திருக்க இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கிறீங்க? முதலமைச்சரை நோக்கி அவர் வைத்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போட்டி என்பது திமுகவிற்கும் விஜயனுடைய கட்சிக்கும் தான் என்று சொன்னால் அவர்களும் ஊழல்வாதிகளாக ஆக போகிறார்களா என்பதுதான் நம்முடைய கேள்வி. இதுல போட்டியே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த விதமான போட்டியும் இன்றி மக்கள் முழுமையாக எங்களை ஆதரித்து தேர்ந்தெடுப்பார்கள். எங்களுக்கு யாரும் போட்டியே இல்லை என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் திமுகவிற்கும் எங்களுக்கு தான் போட்டினா திமுகனாலே அது ஊழல்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ அதுல போட்டின்னு சொன்னா என்ன அர்த்தம்? விஜய் அரசியலுக்கு ஊழல் செய்ய போகிறாரா என்கிற கேள்வி தானாகவே எழுகிறது அல்லவா? அதே போல வெளிநாட்டு பயணத்தை விமர்சிச்சு பேசியிருக்காரு. முதலீடு நீங்க ஈர்க்கத்துக்கு போனீங்களா, நீங்க முதலீடு செய்ய போனீங்களா அப்படிங்கிற கேள்வியும், சொன்ன எதையுமே செய்யல அப்படிங்கிறதும் முதலமைச்சரை நோக்கி வைத்திருக்கிற அந்த விமர்சனம் நேரடியாக அரசின் மீது, முதலமைச்சர் மீது, திமுக மீதும் வச்சிருக்காரு. இன்னும் அந்த விமர்சனத்தை, குற்றச்சாட்டை கூர்மைப்படுத்துறாருல. இதையெல்லாம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும், இன்றைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் அனைவருமே, நான் உட்பட அனைவருமே தொடர்ந்து இது போன்று இந்த முதலீட்டாளர் மாநாடுகள், அதே போல முதல்வர்களுடைய வெளிநாட்டு பயணம், இவையெல்லாம் எந்த விதமான முதலீட்டையும் கொண்டு வரவில்லை என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். புள்ளி விவரங்களோடு அந்த புள்ளி விவரங்களை பார்த்து விஜய் படித்திருக்கிறார் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம், சரியாக படித்திருக்கிறார் என்று சொல்லலாம். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. விஜயனுடைய Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.